சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 12 தெய்வமா கலை. உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம், அப்பா? பரத சாஸ்திரம் என்று ஒன்றை எழுதினாரே, அந்த முனிவரின் பேரில்தான் கோபம். எதற்காக இந்த கலையை கற்றுக்கொண்டோம் என்றிருக்கிறது என்று கூறி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி. ஆகா, என்ன வார்த்தை சொன்னாய்? பரத முனிவரின் பேரில் கோபமா? சிவகாமி, நிருத்யக் கலையில் நீ அபூர்வமான தேர்ச்சியடைந்திருக்கிறாய். ஆனால் அந்தக் கலையின் பெருமையை நீ உணரவில்லை. நிருத்யக் கலைதான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை. சிவகாமி, அதனாலேதான் இதை தெய்வமா கலை என்றும் பிரம்மதேவர் பரத முனிவருக்கு அருளிய நாட்டிய வேதம் என்றும் சொல்கிறார்கள். நிருத்யக் கலையிலிருந்துதான் சித்திரக்கலை உண்டாயிற்று. அதிலிருந்துதான் சிற்பக்கலை வளர்ந்தது. இசைக்கலைக்கும் நிருத்யக் கலைதான் ஆதாரம். பரத சாஸ்திரம் அறியாதவர்கள் சங்கீதத்தின் ஜீவதத்துவத்தை அறிய முடியாது.